இன்னைக்கு வந்து ஒரு 2 நாளோட டே vlog தான் பார்க்க போறோம். இது வந்து 2 கட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஞ்சிட்டு தான் பிடிக்கும். இந்த மாதிரி சிம்பிளா வைக்கிறத தாங்க என் மாமனாரா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி விரும்புவாங்க. பாப்பா சாப்பிட்டுட்டு அவளே தட்டை எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு சாணி பூசியிருக்கா பாருங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அக்கா வீட்டுக்கு பக்கத்துலேயுமே ஒரு கிட்னாப்பர் ஒருத்தரை அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி வந்து ஒரு 2 நாளோட டே vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே சுத்தமாக நல்லாவே இல்லை. காலையிலேருந்தே கொஞ்சம் ஒத்த தலைவலியாக இருக்குது. வீடியோவில் சொல்லிட்டியாமா அப்படின்னு கூட ரியாக்ட் பண்ணுவீங்க. ரொம்ப ஸ்லோவாக போகுது வேலை. சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து சும்மா ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு 2-3 குழம்பெல்லாம் செய்யணும். இப்போ வந்து சுரக்காய் வேக வைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. உண்மையாகவே மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. நடந்தாலும் திக்குன்னு வலிக்குது, உக்காந்தாலும் வலிக்குது காலையிலேருந்து. அதை விட புதுசாக விறகு கொண்டுட்டு வந்திருக்காங்க. இருங்க நான் காமிக்கிறேன். இது வந்து விட்டு விட்டு ரொம்ப ஸ்லோவாக எரியுதுங்க. எல்லாமே ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பாப்பாவை வேற திட்டிட்டேன். ப்ரஷ் பண்ண உடனே ஒரு கேக் ஒன்று இருந்தது வீட்டில். அதை சாப்பிட்றதுக்கு 2 பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேங்க. ஒன்று சிவப்பு கலர் மூடி பாக்ஸு, இன்னொன்று ப்ளூ கலர் மூடி பாக்ஸ். பாப்பா கிட்ட சொல்கிறேன் ப்ளூ கலர்னு. அவளும் இன்னொரு டைம் கேட்குறா ப்ளூ கலரான்னு. மறுபடியும் எடுத்துட்டு வரும்போதே கத்துறா ப்ளூ கலர் ஆமா ப்ளூ கலர் ஆமான்னு. ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதான்னு ஒரு கத்து தான் கத்துனே. கேட்க சாப்பிட்டதும் சின்ன மாமியார் வீட்டுக்கு போயிட்டா. இன்னைக்கு இந்த பேய்கிட்ட பேசினா நம்மளை கடிச்சு தின்றும்னு. எந்திரிச்சாங்க, ப்ரஷ் பண்ணாங்க, கேக் சாப்பிட்டுட்டு சின்ன மாமியார் வீட்டுக்கு விளையாட போயிட்டா. அக்கா கூப்பிடுச்சு, நான் போகிறேன் நீ என்னை திட்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கிளம்பிட்டா. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. சுரக்காய் வேகட்டும். மசாலா ரெடியாக இருக்குது. சுரக்காய் வெந்ததுக்கப்புறம் தாளிக்கணும். நம்ம வீட்டில் இப்போ இவ்வளோ விறகு இருக்குது. ஆனால் எல்லாமே பச்சை விறகு. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோடாரியை வச்சு வெட்டி காய வச்சாதாங்க தீ எரிக்க முடியும். ஒரு 1.5 மாதம் மாதிரி இங்கே வெயில் இருக்கலாம். ஆனால் அதுக்கிடையில் மழையும் பெய்யும் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கிடையில் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி காய வச்சாதாங்க. இல்லாட்டி ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு 3 மாதமாவது மழை அதிகமாக இருக்கும். அப்போ எல்லாம் ரொம்ப சிரமப்படணும். இந்த மாதிரி கட்டை கொண்டுட்டு வரும்போது 1-2 இந்த காஞ்சது கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அதுவுமே உள்ளே பச்சையாக இருக்கிறனால சரியாக எரிய மாட்டேங்குதுங்க. காலையில் அப்பா அந்த சைடு மூங்கில் மரம் ஒன்று வெட்டி போட்டுட்டு போயிருக்காங்க பாருங்கள். அந்த மூங்கில் விறகு 1-2 வச்சுட்டு இந்த பெரிய கட்டையெல்லாம் வச்சோம் அப்படின்னா நல்லா எரியும். நான் வந்து அந்த சுரக்காவை கட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி தலைவலியில் எதுவுமே பண்ண முடியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ புளிச்சக்கீரை. இது வந்து 2 கட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஞ்சிட்டு கட் பண்ணி சும்மா எண்ணெய் அப்புறம் வரமிளகாய் மட்டும் சேர்த்து துவையல் மாதிரி. இப்போ இதை ஆய போகிறேன். சில நேரம் ஒரிஜினல் வீடியோவில் இந்த மாதிரி குருவி சேவல் சத்தம்லாம் சில பேர் விரும்புவீங்க அப்படிங்கிறதுக்காக சில நேரம் அமைதியாக இருக்கும்போது மட்டும் ப்ளே பண்ணுவேன். இங்கே திருடங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குங்க. ரொம்ப பயமாகவும் இருக்குது. காலையில் எப்போதுமே தேஜு அங்கன்வாடிக்கு நான் தான் கூட்டிகிட்டு போவேன். வரும்போது வந்து அங்கே சமைக்கிறவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே கொண்டு வந்து விட்டுட்டு நம்மளை கூப்பிட்டு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருந்துமே ரொம்ப பயமாக இருக்குது. வெளியே விளையாடும்போது எங்கேயாவது போயிடுவாங்களோ, யாராவது கூப்பிட்ருவாங்களோன்னு. அதை விட தண்ணி கேட்டு வர்றவங்க, அப்புறம் ஏதாவது ஒரு நன்கொடை மாதிரி அரிசியோ இல்லை பணமோ கேட்டு வர்றவங்க தான் அதிகமாக இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே எங்கள் கிராமத்து சைடு அந்த மாதிரி இல்லை. ஆனால் பசங்களை நிறைய பேர் நைட் டைமில் பிடிச்சிருக்காங்க. ஆனால் எப்படியோ தப்பிச்சு ஓடிடுறாங்க. அதே மாதிரி நான் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நியாயப்படுத்த விரும்பலை. நிறைய தமிழ்நாடு வீடியோவுமே வடக்கிக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னெலாம் வீடியோஸில் இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கேயுமே நிறைய பாஷை பேசுகிறவங்க இருக்காங்க. அதனால் எங்கள் ஊர்க்காரங்க தான் நல்லவங்க, அவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. எங்கேருந்து வேணாலும் வருவாங்க. ஆனால் ரீசன்ட் நியூஸில் கூட
ஒடியா வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த குழந்தைய தண்ணி கேட்டு வந்தவங்க அவங்க தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே தூக்கிட்டு வெளியே வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தவங்க பார்த்து கத்துனதுக்கப்புறம் பிடிச்சாச்சு. 2 பேர். அவங்க கையிலையுமே குழந்தை இருக்குது. என்னத்த சொல்கிறதுங்க. எல்லோரும் சேஃபாக பார்த்துக்கோங்க குழந்தைய. சின்ன மாமியார் வீட்டில் என்னோடய நாத்தனார் ஏதோ கொடுக்கலையாம். கோவப்பட்டு மேடம் வந்துட்டாங்க. என்னை சந்தோஷப்படுத்துறதும் இவ தான், சில நேரம் கோவப்படுத்துறதும் தேஜு தான். இப்போ வந்து உட்காந்துருக்கா, கொஞ்சம் கோவமாக இருக்கா. ஆனால் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான்னு பாருங்கள். தண்ணியில் விளையாடுற, அதனால தான் சளி பிடிக்குது. நீயே தண்ணியில் விளையாடுற சொல்லு. எப்போ பார்த்தாலும் யாராவது தண்ணியில் விளையாண்டுட்டே இருப்பாங்களா? சாப்பிடாது. சாப்பிடும். எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தோஷம். நீ சின்ன வயசு இருக்கும்போது என்ன பாட்டு சொல்லிக்கிட்டாங்க சொல்லு. தயவு செய்து அந்த பாட்டை பற்றி மட்டும் இப்போதைக்கு கொஞ்ச நேரம் பேசாது. எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குதும்மா, ப்ளீஸ். டைம் இப்போ 8:30ங்க. சுரக்காய் வெந்துருச்சு, தனியாக எடுத்து வச்சுட்டேன். புளிச்சக்கீரை ஆஞ்சிருந்தேல, அதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து முதல்ல புளிச்சக்கீரையை சமைச்சிட்றேன். தேஜு சாப்பிட்ணுமா, எனக்கு சீக்கிரமாக செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னால், அதனால் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கணும். இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துட்டு வரமிளகா, உப்பு, மஞ்சள் பொடி மட்டும்தாங்க இப்படி புளிச்சக்கீரை துவையல் மாதிரி செய்கிறது. துவையலும் சொல்லலாம், கடையலும் சொல்லலாம். வரமிளகா ஒரு 2 கிள்ளி சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லா கீரையும் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சுரக்காய் வேக வச்சுருந்தேன்ல, அந்த சுடுதண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நிறைய தேவைப்படாது. இதுலேயே இப்போ அந்த கீரை வேகணும். இந்த கொஞ்சமாக இருக்கிற தண்ணி வத்துச்சுன்னா ரெடி. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சமைச்சிருப்பேன். புது சப்ஸ்கிரைபர்லாம் தெரிஞ்சுக்கோங்க. புளிச்சக்கீரை இங்கே இப்படியும் சமைப்போம். சின்ன இயரிங் எவ்வளோ வாங்கினாலும் முன்ன மாதிரி எந்த ப்ராடக்ட்டுமே சரியாகவே இல்லைங்க. குவாலிட்டி ஒரு 4-5 நாளுக்குள்ளேயே கருத்து போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சின்ன கோல்டு இயரிங்காக வாங்கிக்கணும். கோல்டு லோன் போட்டிருக்கேன், சீக்கிரமாகவே வாங்கலாம். நான் வந்து வீடியோவில் ஓப்பனாக கொஞ்சம் கோவமாக இருக்குது, இன்றைக்கி வீடியோ சரியில்லைன்னு சொல்கிறது அந்தந்த வீட்டு அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கோவம், அந்த ஒரு டென்ஷன் எப்படி இருக்கும்னு. அந்த தலைவலியோட நம்ம குழந்தைங்க ஒரு 2 நிமிஷம் கூட அமைதி இல்லாமல் தொணன்னு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 4-5 கொஸ்டினுக்கு அமைதியாக பதில் சொன்னாலும் இன்னொரு கொஸ்டினுக்கு கோவம் வந்துடும். யாரெல்லாம் என்ன மாதிரி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. புளிச்சக்கீரை கடையல் ரெடி. இப்படி தான் இருக்கும். சாப்பிடும்போது அந்த வரமிளகாயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து கிராமத்து கருவாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அவர் கடலில் கிடைக்கிற கருவாடோ மீன் எதுவும் சாப்பிட முடியாதுல்ல, அதனால் இது வந்து நாட்டு கருவாடு. இங்கே ஒரு தாத்தா கூட வருவார் இல்லைங்க, நான் வீடியோ போட்டிருப்பேன், அவங்கக்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். இதை ஊற வச்சுட்டு கொஞ்சம் மசாலா சேர்த்து மீனெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு வைப்போம். அதுவுமே ஒரு ஃப்ரை தான். அவருக்கு இந்த மாதிரி பண்ணணும், அதனால் இப்போ ஊற வச்சுருக்கேன். சரி, இப்போ சுரக்காய் குழம்பு வச்சிடலாம். மண்ணை விழுந்துற போதுமா. எனக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னேன், மசாலாலாம் இருக்குது.
அப்புறம் நீ கட் பண்ணிட்டு வந்துட்ட பார்த்தியா? அப்படி இதுக்கு மசாலாக்குள்ளே இல்லாட்டி குழம்புக்குள்ளே விழுந்திருந்தா கோவப்படுறதுக்கு முன்னாடி ஏன் சொல்கிறாங்கன்னு முதல்ல யோசிக்கணும். இது வந்து சொரக்காய் குழம்புக்குங்க. எப்போதும் போல் கடுகு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்து இப்போ மசாலா வதங்கிட்டுருக்கு. சொரக்காய் குழம்புல இங்கே அதிகமாக தக்காளியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் இனிக்கும். இன்றைக்கி கட் பண்ணும்போது விதையுமே கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. பாதி கீழே போட்டுட்டு பாதி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால் குழம்பு எப்படி இருக்குன்னு தெரியல. மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் வேக வச்சுருக்க சொரக்காயை சேர்த்துருவோம். கொஞ்சம் சுண்ட விடுவோம், ரொம்ப தண்ணியாக இருந்தாலுமே ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும். ஆனால் எனக்கு அம்மா செய்கிற அந்த சொரக்காய் பருப்பு குழம்பு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் பருப்போடு சேர்த்து செய்கிறோம், புளி சேர்க்குறோமா என்னன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் இனிக்க மாட்டேங்குது. இங்கே வந்து இப்படி வேக வச்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் இனிக்குங்க. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் சொரக்காய் சாப்பிட்றது நல்லதுங்கிறனால ஒரு நேரம் கண்டிப்பாக சாப்பிடுவேன். அப்புறம் சேவல் கத்தாதா? சேவல் கத்தக்கூடாதா? மாமனார் வேலைக்கு போயிருக்காங்க, மதியம் வந்து தான் சாப்பிடுவாங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கருவாடு ரெடி ஆகிட்டுருக்கு. மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இதுவுமே தண்ணி வற்றின மாதிரி வச்சா தான் பிடிக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக வைக்கிறத தாங்க என் மாமனாராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி விரும்புவாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சரி எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக செஞ்சுருக்கீங்கன்னு கூட யோசிப்பீங்க. இது வந்து சின்ன கருவாடாக இருக்கிறனால கசக்குங்களாம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றாங்க, நிறைய சாப்பிட மாட்டாங்க. தெரியும் நினைக்கிறேன். பாப்பா சாப்பிட்டுட்டு அவளே தட்டை எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு சாணி பூசியிருக்கா பாருங்கள். சரியாக புளிய தெரியல, ஆனால் ஹாப்பி. பாப்பா எப்போதுமே தட்டு கொண்டு போய் வச்சிருவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இது வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு 2 நாள் கொஞ்சம் வேலை இருந்தது, அது என்னங்கிறதுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது ஒரு 2-3 நியூஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வாரனால மறுபடியும் லாக்டவுன் வரப்போகுதுன்னு சொல்கிறதோ, இன்னொன்று வீட்டில் கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொன்னதோடு முடிஞ்சிருக்கும். இன்னும் நாங்கள் வாங்கலை. இவர் நேற்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு, 4000 ரூபான்னு சொல்லி சாப்பிட்றாங்க. உண்மையாகவே நீங்கள் எங்கேயாவது கேட்டிங்களா? 4000மா? வீடியோவில் சொல்லணும், பொய் சொல்லாமல் சொல்லு. நான் வந்து செலவு வைக்கிறேன். ஆர்டர் பண்ண முடியாதா? சரி, நம்மளுக்கு தான் பாரத் கேஸ் கிடைக்கும்ல. ஆனால் எனக்கு ஒரு மாதம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னு சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். அந்த 2 நாள் கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, இதுதான். இது வந்து சொந்தக்காரங்க ஊரில். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், வீட்டில் வந்து விறகு காலி ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கூட இறந்து போனாங்கள்ல, அந்த ஒரு வில்லேஜில் இவங்க பார்த்துருக்காங்கன்னு. இது வந்து பாதி எனக்கு ஒரே ஒரு மரத்தை பற்றி தமிழ் பேர் தெரியும். அது வந்து அந்த இலந்த பழ மரம் இருக்குல்லங்க, சாரி நவாப்பழம்னு சொல்லுவாங்க, நாவற்பழ மரம், அது பாதி இருக்குது. அதுவும் இல்லாமல் சில இது வந்து இலுப்பை மரம் ஒன்றும் என்னமோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறதுமே 1-2 மரம் இருக்குது. இதெல்லாம் லோடு வருங்க, அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே போடுறது. அந்த மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், எல்லாமே பச்சை கட்டங்களா, ரொம்பவே வெயிட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள். இன்னொன்று, இந்த மரம் எல்லாமே பச்சையாக இருக்கும்போதே சின்ன சின்னமாக கோடாரியை வச்சு கட் பண்ணிட்டோம்னா மட்டும்தானே ஈஸியாக கட் பண்ண முடியுங்களாம். காஞ்சது அப்படின்னா நம்ம கோடாரியில் கூட பிளக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. நிறைய வேலை இருந்ததுங்க. இன்னுமே லோடு வரும். நம்ம கொடுத்துருக்குற காசுக்கு வந்து மரத்தை வெட்டிட்டு பெரிய பெரிய கட்டையாக தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இன்னும் கிளையெல்லாம் இருக்குது. மற்றபடி காஞ்ச விறகுமே இருந்தது. இங்கே தனியாக வச்சுருக்கேன், வாங்க பார்ப்போம். டெய்லியுமே காலையில் ஒரு 9 மணி, ஒரு 7-8 மணிலேருந்து
1 மணி வரைய வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா ஈவினிங் டைம்ல மழை வர்ற மாதிரி இருக்கிறனால, காஞ்ச விறக மட்டும் நான் இப்போதைக்கு இதுக்குள்ள அடைஞ்சிருக்கேன். இதுலயுமே பெரிய பெரிய விறகுலாம் இருக்கு. அத வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள அடுக்கி வச்சிரலாம். இது வந்து நேத்து வந்தது. இந்த விறகு இருக்கிறனால தான் இன்னைக்கு சமைச்சேங்க. உண்மையாவே சூப்பரா கொஞ்சம் ஈஸியாவே சமையல் முடிஞ்சிருச்சு. அதனால தான் ஒரு 1 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லியிருந்தேன். பாத்ரூம் இடிச்சிருக்கோம்ல, இந்த இடத்துல தான் வந்து லோடு இறக்குவாங்க. இங்க பாருங்க. இங்கேயுமே கட்ட அடைஞ்சு வச்சிருக்கோம். இருக்கு. ஆனா இது எல்லாமே பச்சையா இருக்கு. நம்ம வெட்டி வெயில் காலம் இருக்கும்போதே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 3, 4 மாசம் தொடர்ந்து மழையா பெய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும். இப்ப நம்ம கேட் இருக்குல்லங்க, அந்த சைடு தானே டிராக்டர் வரும். அதனால இந்த இடமெல்லாம் இடிஞ்சு போயிருக்கு. இப்போதைக்கு மரத்த வச்சிருக்கோம். இன்னுமே ஒரு 2 லோடு வரும். அதனால இந்த இடம் இப்படியே இருக்கு. இந்த பாத்ரூம் இடிச்ச அன்னைக்குமே பாதி பேசியிருப்பேன், பாதி பேசல. அந்த இடத்துல பாத்ரூம் வைக்கக்கூடாதுங்களாம். எனக்கும் அவருக்கும் வந்த பாத்ரூம் வந்து இலுப்பை பூ மரத்துக்கிட்ட இருக்கு. அதனால பிரச்சனை இல்ல. இத இடிச்சாச்சு. கூடிய சீக்கிரத்திலே அங்க ஒரு துளசி மரம் வச்சு சாமி கும்பிடலாம். தேஜு வேற டெய்லியும் திட்டிக்கிட்டே இருக்கா, "நீ ஏன் முன்ன மாரி சாமி கும்பிடுறதே இல்லன்னு." சாமி கும்பிடணும், இப்ப கும்பிடக்கூடாது. ஓகே. டே அப்புறம் இந்த ஒரு 2 நாள் எப்படி போச்சுன்னு சொல்லி பார்த்துருந்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய பேரு ஒரு அவேர்னஸா சொல்றாங்க. மறுபடியும் லாக்டவுன் வரலாம். கோவிட் இருக்கும்போதாவது நம்மளுக்கு சாப்பிட கிடைக்கும். ஆனா இந்த டைம்ல கரண்ட் இல்லாம போகலாம். எது வேணாலும் கிடைக்காம இருக்கலாம். நம்ம தான் நம்மள சேஃபா பார்த்துக்கணும்னு சொல்லி நெறைய பேரு மணிய சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றதுலருந்து எல்லாமே சிக்கனமா இருங்க, சரியா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு இத பத்தி அதிகமா தெரிஞ்சிருந்து அது கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, நீங்களும் சேஃபா இருந்துக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அக்கா வீட்டுக்கு பக்கத்துலயுமே ஒரு கிட்னாப்பர் ஒருத்தர அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்துருக்காங்க. ஒரு குழந்தைங்கள கிட்னாப் பண்ணி அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் விக்கிறாங்க அப்படி இப்படின்னு நெறைய வீடியோஸ் பார்த்துருந்துருக்கலாம். ரெகுலராவே இன்ஸ்டாகிராம்ல அதுதான் இப்ப பெருசா வீடியோ வர்றது. இருந்துமே இப்போ நம்ம பிடிச்சு போலீஸ்கிட்டே குடுத்தாலும் ஒரு 2 நாள்ல வெளிய விட்டுர்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு சரின்னு உண்மையாவே சொல்ல முடியாது. கேட்கும்போதெல்லாம் பயமா தான் இருக்கு. அந்த 2 நாள் கழிச்சுமே அவன் அந்த தப்பு தானே செய்வான். ஏன் இப்படி இருக்கு? எப்போ இந்த நிலைமை மாறும்னு தெரியல. எல்லாருமே குழந்தைய சேஃபா பார்த்துக்கோங்க. மறுபடியும் லாக்டவுன் வந்தது அப்படின்னா ரெடி ஆகுற மாரி எல்லாமே சிக்கனமா இருங்க. சேஃபா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க் யூ. பாய். நாளைக்கு பார்க்கலாம்.